பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து உங்களுக்கு அனுப்புகிற செய்திகளை பார்க்கும்போது ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்திருக்கிற செய்தியாக இருக்கும். அது ஒரு சிலர் இது ஒரு நற்செய்திகளை போல் வரக்கூடிய அனைத்தினம் வர செய்திகள் என்று நினைப்பதும் உண்டு. சில பிள்ளைகளை கொடுத்து இந்த பாரங்களை கொடுத்து நினைக்கக்கூடிய ஒரு செய்திகளும் இருக்கும். ஆனாலும் இந்த பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கு உறவை கொடுத்து இந்த செய்தியை பார்க்க முடியும். நிறைய பிள்ளைகளை கொடுத்து நான் சொல்லுவேன், பெற்றோர்களை நீங்கள் அவமானப்படுத்தாதீங்க, அவங்களை கொடுத்து தவறான ஒரு சிந்திக்காதீங்க என்று சொல்வது ஒரு வழக்கம். சில தவறுகளுக்கு காரணமாக பெற்றோர்களாக மாறக்கூடிய சூழ்நிலை வந்தால் அதனுடைய நிந்தனைகள் முடியப்படும் போது அதனுடைய காரியங்கள் துவைத்து கொண்டு விரித்தடிகிற காலத்தில் நமக்கு அவமானத்தை கொண்டு வந்துடும் அந்த உலகம். அப்படி ஒரு சகோதரி அவமானம் வர்றதுக்கு முன்பே அந்த அவமானம் சுமந்த பிள்ளையும் சுமக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த சுமை பார்க்கக்கூடிய அந்த தாய்க்கே நேரிடும் போது அந்த தாயை கடவுளுக்கு உள்ள உறவுகளை வெளிப்படுத்தும். அப்படிப்பட்ட செய்தி தான் ஆதியாகமம் புத்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் ஆகாரை நினைக்கிறதா சாராலை கொடுத்து யோசிக்கிறதா என்று தெரியாத போது சாரால் தான் ஆகாரை அழைப்பா. 11ஆம் அதிகாரத்தை பார்க்கப்படும் போது அவளை ஒரு அடிமையின் சகோதரியாக இருப்பதை அழைத்து தன் கணவருக்கு மனவாட்டியாக கொடுத்து அவளுக்கு ஒரு கர்ப்பம் தரிக்கப்படும் போது அவன் மேலே இவளுக்கு இருக்கிற போராமை கொடுத்து சொல்லும் போது கடவுளே சொல்லுவார், அவன் என்ன சொல்லுகிறார் அதன்படி செய் என்று சொல்லி ஆகார் அனுப்புது சாரால் சொல்லபடி செய் என்று கடவுளே சொல்லுவார். இங்கே ஒரு பிள்ளைக்காக தகப்பம் ஒரு பக்கம் கலங்கி தவிப்பதும் தாய் ஒரு பக்கம் கண்ணீர் வடிப்பதை பார்க்க முடியும். இன்னைக்கு இருக்கிற பார்க்குற அநேக பிள்ளைகளுக்கு இந்த செய்திகள் பகிர்ந்து போனால் இல்லை கேட்டு உணர்ந்தால் மாற்றம் அடையுமா குடும்பம். சில விஷயங்கள் இந்த தாயின் தகப்பனை எப்படிலாம் தத்தளிப்பாங்க. ஒரு பிள்ளையை கொடுத்து இருக்கும்போது அது மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு மட்டும் ஒரு சில நேரிடும் போது அது தகப்பன் சொல்வது அதோடைய கஷ்டத்தை பற்றி பேசப்படும் போதே மனசுக்கு ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு கவலையாக ஆதியாக 21ஆம் அதிகாரத்தை படிக்கப்படும் போது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வார்த்தையை சொல்லும் போது 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் படிக்கப்படும் போது தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியத்தை ஆபிரகாமுக்கு துக்கமாக இருந்ததாம். அப்போது தேவன் ஆபிரகாமை நோக்கி, இந்த பிள்ளை உன் அடிமை பெண்ணாகிய குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாக இருக்கப்படாது, உனக்கு துக்கம் பட வேண்டாம். ஈசாக்கு இடத்தில் உன் சகோதரன் எப்படி ஈசாக்கு கொடுத்து ஒரு விசேஷத்தையும் சொல்லுவார். உனக்கு முதலாக பிறந்தப்பட்ட அடிமை பெண்ணின் பிள்ளையை கொடுத்து பெரிய ஜாதியாக்குவேன் என்று வாக்கும் கொடுப்பார் தகப்பன் இடத்துல. தகப்பனாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தன் மனைவி இடத்துல சொல்ல மாட்டாங்க, தன் மகன் இப்படி நடந்து கொள்ளுகிறான் நீ எப்படின்னா பார்த்தீங்கன்னா அதை சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதே மகனுக்கு பாதிப்பு வரப்படும் போது அந்த தகப்பன் கண்ணீர் வெடிப்பது தன் மனைவிக்கே தெரியாது. இப்படிதான் இன்னைக்கு சமுதாயத்தில் பெற்றவங்க தாய் பார்த்தோன்னா அழுகிற விஷயம் 100 பேருக்கு தெரிஞ்சிடும். அப்போ தகப்பந்து கலங்குவது ஒருவருக்கும் தெரியாது, புலம்பல்து தெரியுமா. அதை தான் சங்கீதம் புத்தகத்தில் 30ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் படிக்க போகும்போது உன் புலம்பலை நான் ஆனந்த கழிப்பாக மாற்றுவேன். நம்ம புலம்பல்களை ஆனந்த கழிப்பாக மாற்றுவாராம். யாருடைய புலம்பலை? தகப்பனுடைய புலம்பல். தகப்பன் தான் எல்லாருக்கிட்டையும் போய் என்ன பண்ணுவார், பகிர்ந்து கொள்வார். என் பிள்ளை எப்படியெல்லாம் வளர்த்தேன், கஷ்டப்பட்டு இப்படி உலகத்துக்கு விரோதமாக செய்வது ஒரு பகுதி இருந்தால் தேவனுக்கு பிரியமில்லாது இருக்கிறான் என்று தன்னை கொடுத்து தனக்கு விரோதமாகவே செயல்படுத்துகிறான் என்று சொல்லிக்கொண்டு ஒரு பக்கம் மனக்கணிந்து அழுவான். இதுதான் தகப்பனாருடைய வாஞ்சிகள், விருப்பங்கள். இப்படி தான் இப்படி புலம்பிக் கொண்டிருக்கும்போது கடவுள் அவனை பார்த்து சொல்கிறாரு, பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, அப்படி பார்க்குற அன்பு சகோதராக இருக்கலாம், தகப்பனாராக இருக்கலாம், உன் மகனை கொடுத்து இது வரைக்கும் பட்ட கடன் தொல்லைகள் பாடுகள் கர்த்தர் நிச்சயமாக உன் மகனை உயர்த்துகிற வருஷம் இது. 2024ஆம் ஆண்டில் யாரெல்லாம் தன் பிள்ளைகளை கொடுத்து பாரப்படுறார்களோ அத்தனை தகப்பன்மார்களை கர்த்தர் சொல்கிறாரு, அதை கொடுத்து கவலைப்படாத, அவனை நான் பெரிய ஜாதியாக மாற்றப் போகிறேன்.
இதை பார்க்குற அன்பு சகோதரியாக இருக்கலாம், யாராக இருந்தால் தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் உன் பிள்ளைகளை கொடுத்து கவலைப்படாதீங்க, நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி வனாந்திரத்தில் போய் ஒரு தண்ணியை எடுத்து தன் தோளில் சுமந்து கொண்டு தன் மகனை கொண்டு போகப்படும்போது அங்கே சாரால் போட்ட கட்டளை இங்கே இந்த அடிமையின் சகோதரி ஆகாருக்கு மன கஷ்டங்கள் உண்டாகும். அவங்க வனாந்திரத்தில் போய் கொண்டிருக்கப்படும் போது தண்ணி தீர்ந்த பிறப்பட அந்த பிள்ளை மறுபடியும் தண்ணி குடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது மன கஷ்டங்கள் ஏற்படும். அவரு நினைச்சு கலங்குவதை கடவுள் பதில் சொல்றாரு. இங்க இவளுக்கு சொல்ற அடிமை பெண்ணை ஆகாருக்கு பதில் சொல்லும்போது வித்தியாசமா இருக்கும். ஆகாருடைய சத்தத்தை கேட்டு விட்டு அவங்க சொல்லக்கூடிய பதில் பார்த்தோன்னா வித்தியாசமா இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஆகாரே உன் பிள்ளையின் சத்தம் கேட்கப்பட்டது. நல்லா இருக்கும் பாருங்க, அந்த டிராபிக்கே சூப்பராக இருக்கும். இங்கே தகப்பனுக்கு சரியான பதில் கிடைக்குதுங்க. 11ஆம் வசனத்தில் கேட்கும் போது அவன் கலங்குவதை கண்டு கடவுள் தேவதூதர் மூலியமாக வெளிப்படுத்தி சொல்லப்படுகிற உன் பிள்ளையை ஒரு ஜாதியாக்குவேன் என்று சொல்லி, அவள் என்ன சொல்லுகிறானோ அதன்படி செய்ய என்று மனைவி சொல்லுகிற வார்த்தையின்படி செய்ய சொல்லி வனாந்தரத்தில் விட சொல்லுவது ஆண்டவருடைய பர்மிஷனோடு தான் நடக்குது. ஏன்னா ஆதியில் அவள் உனக்கு சந்தோஷப்படுத்தும் போது என்ன பண்ணான் ஆபிரகாமே, எனக்கு நீ இருக்கும் போது எனக்கு வேற ஒரு மனைவி வேணாம் என்று சொன்னான் என்பதுதான் பைபிள். அப்படி ஒரு விஷயமே இல்லை. சொல்லியே தன் மனைவி சொன்னபடி என்ன பண்ணிட்டேன், அவனுக்கு ஒரு மனைவி தனக்கு ஒரு வாரிசு ஓன என்று சொல்லி ஒரு அடிமைப்பட்ட சகோதரியை கொண்டு வந்து இடும்போது கூட நான் ஒரு பரிசுத்தமான மனுஷன், தேவனுக்கு பிரியமான மனுஷன், எனக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டுமா என்று கொண்டு சொன்னபடி அங்கேயும் கிடையாது. அப்போ ஆபிரகாம் சொன்னபடி தன் மனைவி சொன்னபடி செய்து அவனை திருமணம் பண்ணி கொண்டு அவனும் ஒரு கர்ப்பம் தரிக்கப்படும் வீட்டை விட்டு விரட்டி அடிக்கும் போது மனநோய்கள் ஏற்படுது. 11ஆம் அதிகாரத்தில் இந்த மனநோய்கள் என்ற பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்குது. அவள் வீட்டை விட்டு கடந்து வரும்போது மறுபடியும் தேவதூதரை பார்த்து மறுபடியும் அதே வீட்டுக்கு போ என்று சொல்லும் போது அவள் மறுபடியும் தங்கும் போது மறுபடியும் இவங்களுக்கு ஒரு குமாரன் பிறகுது. ஈசாக்கு பிறந்த பிற்பாடு பிரிவினை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலை தேவனை அதுக்கு ஏற்படுத்தினா அதுக்கு உதவியாக இருப்பார். இன்னைக்கு வீட்டில் சில விஷயங்கள்லாம் தடைப்பட்டு கொண்டிருக்குது, பிரச்சனையாக மாறுது, என்னங்க நிரந்தரமாக நடந்து கொண்டிருக்குது. ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளை பிரித்தெடுக்கிறாருன்னா காரணம் இருக்குது. பிரித்தெடுக்கப்பட்டதான் ஆகாரிகளுடைய மகன் பிரித்தெடுக்கப்பட்டவர் பெரிய ஜாதியாக்க அவன் ஆக்குவேன் என்று சொன்னால் நிச்சயமாக நடக்கும் இல்லையா? அப்போ வனாந்திரத்தில் போகும்போது கடினமான கஷ்டம்தான் வரும். இந்த உலகத்தால் ஆசைப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவன் சொன்ன அடிமைப்பட்டு இருந்த சகோதரியா இருக்கிற அந்த சகோதரிக்கு அவன் மனவாட்டியாக கடந்து போகும்போது ஒரு மகன் பிறக்கப்படும் போது யாரு இணைக்கப்பட்டாலும் அதே தாயார் பிரித்தெடுக்க ஒரு சூழ்நிலை மன கசந்து கடவுளை நோக்கி அழப்படும் போது ஆகாரே உன் பிள்ளையின் சத்தம் கேட்டது, நீ கவலைப்படாத, நீ வருத்தப்படாத, நீ கண்ணீர் வடிக்காத. இன்னைக்கு எத்தனை பேர் பிள்ளைகளுக்கு கொடுத்து ஒரு பாரமாக இருப்பீங்க, எது கொடுத்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் அதன் காலத்துக்கு நேர்த்தியாக உயர்த்துவார். நம்ம வனாந்திரத்தில் கொண்டு வந்து விடுற மாதிரி விடுவாங்க. அநேகர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருமணம் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஜெகஜோதியான ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அப்போது ஒரு பிள்ளை என்று கர்ப்பம் தரிக்கப்பட்டால் தான் பிரிவினை உண்டாகுமா. இது எல்லார் குடும்பத்திலையும் பார்ப்போம். நிறைய குடும்பங்களில் கர்ப்பம் தரிக்கப்பட்ட பிற்பாடு அந்த பிள்ளை மேலே சொல்லுவாங்க, இந்த பிள்ளை கர்ப்பம் தரிக்கப்பட்ட என்ன நேரமோ தெரியல, அந்த குடும்பமே ரெண்டாக பிரிஞ்சிச்சு, அந்த குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வருது, இந்த பிள்ளை பிறந்தநாள் கொண்டாடின பிற்பாடு தான் இப்படிப்பட்டதெல்லாம் எங்கள் குடும்பத்தில் நடந்தது என்று சொல்லுவாங்க. ஆனால் கடவுள் நிர்ணயிக்க வச்சது தெரியாது. கடவுள் நிர்ணயித்து வச்சா ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னால் நிச்சயமாக செய்து முடிப்பார். அப்போ ஆகாருடைய சத்தத்தை கேட்டு ஆகாரே என் பிள்ளையின் சத்தம் கடவுளுக்கு இயேசுக்கே கேட்டது, அப்போ தேவனுக்கே கேட்டது என்ற அந்த வெளிப்பாடாக தேவதூதர்களே பதில் கொடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணா, உன் கண்ணை பாரு, அவர் கண்ணில் திறப்பார் ஆண்டவர். நல்லா பாரு, இன்னைக்கு அநேகர் கண்ணு இருந்தால் குருடா இருக்கிறாங்கிறது உண்மைதான். ஏசாயா புத்தகத்தில் 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிக்கும் போது கண்ணு இருந்து குருடா இருக்கிற ஆகாரு. அப்போ இங்கே பார்க்கும் போது அந்த குருட்டு, அப்போ குருட்டாவி அவங்ககிட்ட என்ன ஆகுது, கண்ணு இருந்தும் குருடாக தான் இருக்கிறான். அப்போது அந்த வனாந்திரத்தில் போகப்படும் போது தேவதூதர் சொன்னபடி அவங்க கடந்த கண்ணை திறக்கப்பட்டதுமே அங்கே தண்ணி இருப்பதை காண்கின்றார், தண்ணியை கொடுக்கிறார், தன் பிள்ளையை கரம் பிடித்து கடந்து பயணிக்கிறார். எது கொடுத்து கவலைப்படாதீங்க, தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் ஆகாரை உயர்த்தினது போல உங்களையும் உயர்த்துவார். ஆபிரகாமுடைய மனைவி சாரால் சொன்னாள் என்று அவன் மன கசிந்து போனவருக்கு தேவனே சொல்கிறாரு,
உன் பிள்ளையை நான் உன் ஜாதியை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொன்னதை போலே கரெக்டான நேரத்தில் சரியான காலகட்டாயத்தில் அவனை உயர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்து என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை கொடுத்து உன் பிள்ளைகளை கொடுத்து ரொம்ப நீ மன கசந்து அழுது கொண்டிருக்கிறீங்க. உன் மகனை கொடுத்து உன் மகளை கொடுத்து எப்போதும் மன கசந்து எதையாவது குற்றத்தை கொடுத்து பேசி கொண்டே இருக்கிறீங்க, இல்லை நினைத்து கொண்டே இருக்கிறீங்க. என்ன நடக்கும்னு கவலைப்பட்டுருக்காங்க. கனி கொடுத்த தேவனுக்கு தெரியும், கர்ப்பத்தின் கனி கொடுத்த தேவனுக்கு தெரியும் அந்த பிள்ளை என்ன வளர்ச்சி அடையன்னு. அது எல்லாவற்றையும் தேவனுக்கு நீ அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து பாரு. கர்த்தர் உங்களை அதன் காலத்துக்கு நேர்த்தியாக உயர்த்துவார். கர்த்தர் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறேன். இந்த சத்தியத்தை கேட்குற ஒவ்வொருவரும் உங்களுக்கு ஒருவேளை இந்த செய்தி மன திருப்தி அடைந்தால் அதை நீங்கள் ஓகே பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குறீங்க, அதோட ஓகே பண்ணுறீங்களான்னு கேட்டால் நிறைய பேர் பார்த்தாங்கன்னா அதுக்கு ஓகே பண்ணுவாங்க. அடுத்த செய்திக்கு நான் கோபத்துக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா, மனசில் ஒரு சந்தோஷப்படுவேன். எத்தனை செய்தி உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன், அதுக்கு நீங்கள் ஓகே பண்ணுறீங்களான்னு கேட்டால் கிடையாது. ஒரு சிலர் தான் தேங்க்ஸ் பண்ணுவாங்க, சூப்பராக இருக்குதுன்னுவாங்க. அது ஒரு சிலர் தான் அதை பண்ணாங்க, ஒரு சிலர்லாம் அதை பற்றி பார்ப்பாங்க, அப்படியே விட்டுருவாங்க. அப்போ அதை கூர்ந்து பார்க்கறது கிடையாது. நீ அர்ப்பணித்து தேவனுடைய வார்த்தைக்கு இது என் வாழ்க்கையில் நடந்திருக்குது என்று நினைத்து நீ ஓகே பண்ணுறேன்னு சொன்னால் உன் வாழ்க்கையில் எதெல்லாம் இக்கிட்ட மாட்டிக்கொண்டிருக்கிறியோ உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாக கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.